யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? நாம் சென்ற பதிவில் உலகம் சுற்றும் வாலிபன் பற்றி பல விஷயங்களை பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம். இசை வந்து SMS சுப்பையா நாயுடு. எப்போ வந்துச்சுன்னா ஆகஸ்ட் 22, 1958 வெளிவந்தது. முதலாக மக்கள் திலகம் இரட்டை வேடத்தில் நடித்த படம் இந்த படம் தான். இரட்டை வேடத்தில் நடித்து பயங்கர வெற்றி, வெள்ளி விழா வரை ஓடிச்சு. 58 தீபாவளி அன்று, 58 தீபாவளி ஆகஸ்ட்டில் வந்தது. ஆனால் தீபாவளி அன்னைக்கு சிங்கப்பூரில் போட்டாங்க. சிங்கப்பூரில் பெரிய தேட்டரில் போட்டாங்க. அன்றைய சிங்கப்பூரில் மிகப்பெரிய திரையரங்கில் அதிக வசூல் சாதனை செஞ்சுது. அப்போ அந்த அளவுக்கு சிங்கப்பூரில் மக்கள் ரொம்ப ரசித்தாங்க அந்த படத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 58 தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டு கிட்டத்தட்ட 50 திரையரங்குக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. ஃபஸ்ட் ரிலீஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட் ரிலீஸு அதை ஒட்டி கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகும் அடுத்தடுத்த நகரங்களில். அதெல்லாம் சேர்த்து 50 தேட்டரில் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. வசூல் முதல்ல 1 கோடியை தாண்டிச்சு. ஃபஸ்ட்டு 1 கோடி தாண்டின படம் மதுரை வீரன். அடுத்தது 1 கோடியே 10 லட்சம் நாடோடி மன்னன். அதை விட 10 லட்சம் அதிகமாக வசூலாச்சு. அது மாதிரி சென்னை தலைநகரில் 3 தேட்டரில் போட்டாங்க. பாரகன், கிருஷ்ணா, உமான்னு நினைக்கிறேன். அந்த 3 தேட்டர்லையுமே தொடர்ந்து 100 காட்சிக்கு மேலே அரங்கம் நிறைஞ்சுது. அரங்கம் நிறைஞ்சு அது ஒரு சாதனை. முதல்ல தொடர்ச்சியாக 3 தேட்டரில் அரங்கம் நிறைந்த படம் நாடோடி மன்னன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சேலத்தில் வெள்ளி விழா கொண்டாடின ஒரே படம் இதுதான். சேலம் சித்தேஸ்வராவில் வெள்ளி விழா ஒன்ற ஒரே படம் இதுதான். சேலத்தில் எந்த படமுமே வெள்ளி விழாவை நினச்சே பார்க்க முடியாது. 100 நாள் ஓடுறதே பெரிய பிரம்ம பிரயத்தனம். இதில் வெள்ளி விழா ஒன்ற ஒரே படம் நாடோடி மன்னன் தான். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா திருவண்ணாமலையில் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து 2ஆம் வெளியீடு விட்டாங்க. அடுத்த வெளியீடுலேயும் மறுபடியும் 100 நாள் ஓடிச்சு இந்த படம். அது சாதனை பார்த்திங்கன்னா அரங்கம் வந்து திருவண்ணாமலை கிருஷ்ணா அரங்கில் 113 நாள் ஓடிச்சு மறு வெளியீட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை கிருஷ்ணா தேட்டரில் வந்து அதிக நாள் ஓடின ஒரே படம் இதுதான், 161 நாள். சென்னை கிருஷ்ணாவில் வேறு எந்த படமும் வெள்ளி விழா ஓடின ஞாபகம் இல்லை. இந்த படம் 161 நாள் ஓடிச்சு கிருஷ்ணாவில். அந்த வருஷம் வந்து எம்ஜிஆருக்கு சிறந்த இயக்குனர் விருது யார் கொடுத்தா? சினிமா கதிர் புரட்சி நடிகருக்கு கொடுத்தாங்க. லண்டன் தமிழ் சங்கத்தில் கலந்து கொண்ட ஒரே காவியம், முதல் தமிழ் காவியம். லண்டன் தமிழ் சங்கத்தில் கலந்து கொண்ட முதல் தமிழ் காவியம் நாடோடி மன்னன் தான். அதில் வந்து சிறந்த இயக்குனர் விருது கொடுத்தாங்க. சிங்கப்பூர் பத்திரிக்கை மக்கள் திலகத்துக்கு சேர்த்து கொடுத்தாங்க இயக்குனர் விருதை. அப்புறம் பார்த்திங்கன்னா வட இந்தியா எடுத்துக்கோங்க. வட இந்தியா எடுத்தால் மும்பை, கல்கத்தா அந்த இடங்கள்லேயும் வந்து முதல்ல 50 நாளைக்கு மேலே ஓடின ஒரே படம் நாடோடி மன்னன் தான். ஆக நாடோடி மன்னனின் வெற்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. 1958 சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவியம் நாடோடி மன்னன் தான். இதெல்லாம் விடுங்க, லண்டன், UK இப்போ தான் UK எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அலைகிறாங்க லண்டனில் எல்லோரும். அந்த காலத்தில் 58 அந்த நேரத்தில் லண்டன் மாநகர திரையரங்கில் கிட்டத்தட்ட 8 வாரம் ஓடி ஒரு சாதனை செஞ்சுது. அந்த நேரத்தில் நாடோடி மன்னன் ஒரே தமிழ் படம் தான் 8 வாரம் ஓடுனது. அதுக்கு அந்த தேட்டர் இதுன்னு பரிசுலாம் கொடுத்தாங்க. அதை நம்ம நெடுஞ்செழியன் தான் போய் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை எடுத்துக்கோங்க. அங்கே சித்தூரில் 100 நாள் ஓடின ஒரே படம் நாடோடி மன்னன் தான். முதல்ல ஒரு படத்தோட வெற்றியை பொதுமக்கள் முன்னிலையில், பொதுமக்கள் பார்வையில் கொண்டாடின படம் நாடோடி மன்னன். மதுரையில் பெரிய விழா எடுத்தாங்க. அப்புறம் வந்து 110 பவுன் சவரன், 110 சவரனில் தங்கவாள் ஒன்று பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்கு அந்த படத்தின் வெற்றி விழானே கொடுத்தாரு. ஆனாலும் மக்கள் திலகம் என்ன செய்வார்? 110 பவுனையும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகல. சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு உடனே கொடுத்துட்டார் இலவசமாக, வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சீர்காழியில் இன்பக்கனவுன்னு ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது தான் எம்ஜிஆர் கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சி போனதுனால 1959 அவருக்கு படமே வரல. 58 நாடோடி மன்னன் வந்துச்சு, 59 படமே இல்லை. அந்த நேரத்தில் சிவாஜி கணேசனோட படம் கட்டபொம்மனை போட்டு வெள்ளி விழா வரைக்கும் இழுத்து கொண்டு போனாங்க.
ஆனால் 59ல் எம்ஜிஆருக்கு படம் இல்லாதனால மீண்டும் மீண்டும் நாடோடி மன்னன் தான் திரையிடப்பட்டது. அந்த ஆண்டு முழுவதும் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் வசூலை எடுத்துக்கொண்டா கட்டபொம்மன் பக்கத்திலே நிற்காது. அந்த அளவுக்கு நாடோடி மன்னன் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் 31 தாய்மகளுக்கு கட்டிய தாலி மட்டும் வந்துச்சு. அதனால் நாடோடி மன்னன் வசூல் வந்து எக்கு தப்பாக எகிரிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு முன்னணி கதாநாயகன் நடிகராக இருந்துக்கிட்டே தயாரித்து இயக்க முடியுமா? அதையும் இயக்கி வெற்றிகரமாக கொடுக்க முடியுமா? அதையும் கொடுத்தவர் புரட்சி நடிகர் தான், வேறு யாருமே கிடையாது. சில முன்னணி நடிகர்கள் காசை வாங்கிட்டு நடிப்பாங்களே தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு காசை வாங்கி அது கையில், அது என்ன சொல்லுவாங்க, கையில் பணம் வாயில் தோசையா, அந்த மாதிரி. நம்ம நடிகை அபிநய சரஸ்வதி அறிமுகமான படம் சரோஜதேவி, அறிமுகமான முதல் படம் இதான். 1938 ஜனவரி 7 அன்றைக்கி பிறந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரோஜதேவி அம்மா. அவங்க வந்து 1958 கரெக்டாக 20 வயசில் நாடோடி மன்னனில் நடித்து பெரும் புகழ் அடைஞ்சாங்க. பாதி வெள்ளை பாதி கருப்பு பாதி வெள்ளை பாதி கலர் படம். முதல்ல வெளிவந்த படம். கருப்பு வெள்ளையில் பாதி, கலரில் பாதி. அதிக நேரம் 4 மணி நேரம் ஓடின படம். 4 மணி நேரம் யாரும் எடுத்ததே கிடையாது. 4 மணி நேரம் வரைக்கும் எடுத்தாங்க. தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்துற பாடலாம் நிறைய வச்சுருந்தார் எம்ஜிஆர். செந்தமிழே வணக்கம், உழைப்பதில்லா உழைப்பை, அப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறித்தனத்தை சாடுற மாதிரி பாட்டு, உழைப்பை உயர்த்தும் விதத்தில் ஒரு பாட்டு, இப்படி நல்ல நல்ல பாடல்களாக உருவாக்கியிருந்தார். அரண்மனை சிறைச்சாலையில் மேல் தளத்துலேருந்து கீழ்த்தளத்தில் இன்னொரு கைதிட்ட பேசுகிற முறையை டெக்னிக்கை அறிமுகம் பண்ணதே எம்ஜிஆர் தான். தொடர்புகள் எப்படி புதுமையான ஒரு இதில் கேமராவில் வந்து எடுத்து எல்லோரும் ரசிக்கும்படியாக எடுத்திருந்தார் அந்த காட்சியை. ஒரே நடிகர் இருவடங்களில் நடித்து வரும் இடம்பெறும் காட்சியில் இருவரும் கை கொடுக்குறது, முகத்தை தொட்டு பேசுகிறது போன்ற புதுமையான காட்சிகள் இடம்பெற்ற முதல் காவியம் நாடோடி மன்னன் தான். 10க்கும் மேற்பட்ட பாடல்கள், கிட் சாங்ஸ் அனைத்தும் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் சாதனை காவியம் நாடோடி மன்னன். கண்ணாடி மாளிகை சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னா தூளாக உடஞ்சி சிதறும் போது ஆங்கில படத்துக்கு இணையாக எடுத்துருப்பார் மக்கள் திலகம். மேக்கிங்கில் அவர மாதிரி கிங் யாரும் கிடையாது, அவ்வளோ பிரமாதம் எடுப்பார். இந்த இவங்கெல்லாம் போயிருந்தாங்க, கர்ணனை போய் 50 லட்சம் செலவு கொட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அடிமை பண்ண பாருங்கள் எம்ஜிஆர் 40 லட்சம் செலவில் எவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பார். அதான் எம்ஜிஆர் வந்துருவே பாராட்டினார். அப்புறம் பார்த்திங்கன்னா அரண்மனையில் மன்னர்கள் ரகசிய வழி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சுரங்கப்பாதை எப்படி போகிறதுங்கிறது அளவு அதை பிரமிக்கக்கூடிய அளவுக்கு காமிச்சார் நாடோடி மன்னனில். கதாநாயகி பானுமதி இறந்தவுடனே அந்த செய்தியை தெரிவிக்கிறதுக்கு அவங்க இல்லாமலே ஒரு பணிப்பெண் நேராக பால் பாத்திரம் தூக்கிட்டு ஓடி வருவாங்க. கதாநாயகன் ஓடி வந்து முட்டி கீழே விழுந்து இதாக செதறிடும். மேலே ஒரு வரப்படத்தில் ஒரு படத்தை காமிப்பாங்க, அம்பு பட்ட மான் இறந்து கிடக்கிறது போல். இந்த மாதிரி புதுமையான காட்சியை உருவாக்கி அதிலையும் வெற்றி பெற்றார் மக்கள் திலகம். திரையரங்கில் இந்த காட்சியை பார்க்கும்போது இப்போவும் கைதட்டல் நிறையா கிடைக்கும். தமிழகத்திலிருந்து வெளிவந்த ஒரு சிங்கப்பூர் பத்திரிகை இந்தியன் மூவி நியூஸ், இது முதல்ல நாடோடி மன்னனுக்கு சிறப்பு மலர் வெளியிட்டது அந்த பத்திரிகை தான். தமிழகத்தில் நாடோடி மன்னன் காவியத்துக்கு 10க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் சிறப்பு மலர் வெளியிட்டன. அந்த நேரத்தில் தமிழகத்தில் வெளிவந்த அனைத்து பத்திரிகைகள் நாடோடி மன்னன் விமர்சனத்துக்கு நல்ல பாராட்டுதல் கிடைத்தது. படம் சூப்பர், அருமை அப்படின்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக ஆனந்த விடன் விமர்சனம் பிரமாதமாக இருக்கும். 4 மணி நேரம் ஓடுற திரைப்படத்தில் சிக்கலே இல்லாத கதையமைப்பு அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பாமரனுக்கும் புரிகின்ற அளவுக்கு எளிமையான முறையில் வலுவான கருத்துகளோடு அமைந்த திறமையான வெற்றி வாகை சூடிய காவியம் நாடோடி மன்னன். கதை வசனம் வந்து நம்ம கண்ணதாசன். வசனத்தில் புதுமை, புரட்சி, கருத்துக்கள், சிறை அனுபவங்கள், ராஜதந்திரங்கள், நகைச்சுவை, காதல், அன்பு, சகோதரன் போன்ற பலவிதமான பாத்திரங்களுக்கு சிறப்பு வசனங்கள் அமைந்த காவியம் நாடோடி மன்னனில் கண்ணதாசன் வசனம் மிகவும் அருமையாக இருக்கும். சொற்சிலம்பம் ஆடியிருப்பார். சிலருடைய வசனங்கள் கொட்டாங்காட்சியில் கூழாங்கற்களை போட்டு கிண்டுனா என்ன சத்தம் வரும், அதை மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணதாசனுடைய வசனம் அப்படி கிடையாது. அப்படி தென்றல் வந்து வருடுற மாதிரி இருக்கும். நம்மளை கொட்டாங்காட்சியில் கூழாங்கல் போட்டு குழுக்கிறா வரும் சத்தம், ஒரு சத்தம் குழகுன்னு, அதை மாதிரி சத்தம் தான் இது எதுகை மோனையோடு வரும். ஆனால் கண்ணதாசனுடைய வசனம் அப்படி கிடையாது. அப்படியே தென்றல் தாளாட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையான ஒரு வசனம். அதுலேருந்து எம்ஜிஆர் படங்களுக்கு நிறையா கண்ணதாசன் தான் எழுதுவார். எம்ஜிஆர் வந்து எல்லாத்துலேயும் பெரிய ஆள், எல்லாத்துலேயும் ரசிப்பார். பாடல் எழுதுறது, பாடத்தை இது பண்ணுறது, கம்போஸ் பண்ணுறது, ஆல் இன் ஆல். சரி நேயர்களே, நாடோடி மன்னன் வெற்றியை பற்றி பார்த்தோம், நாடோடி மன்னன் சிறப்புகளை பற்றி பார்த்தோம். நீ அடுத்த பதிவில் வேறு ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.